ஆக்டர் டேனியல் பாலாஜி அவர்களோட சமாதியில் எப்போதுமே சாமி பாடல்கள் ஒலிக்கிற மாதிரியான செயல்களை அவங்க செய்ய போகிறாங்க குடும்பத்தார்கள் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய வெர்சடைல் ஆக்டர்களில் ரொம்பவே முக்கியமான ஒருத்தர் தான் டேனியல் பாலாஜி. இது வரைக்கும் 30க்கும் மேற்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு. தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு. சமீபத்தில் மாரடைப்பு ஏற்பட்டு அவர் இறந்து போயிருந்தார். அவரோட மறைவு செய்தி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. அவரோட மறைவுக்கு பிறகு அவரோட உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டிருந்துச்சு. அண்ட் அவர் ஆன்மீகத்தில் ரொம்பவே ஈடுபாடுடையவர் இல்லையா, அதனால் அவருடைய சமாதியில் சாமி பாடல்கள் ஒலிக்க விடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் அவங்களோட குடும்பத்தார்கள் இருக்காங்களாமா. டேனியல் பாலாஜியோட நண்பர்களே சொல்லியிருந்தாங்க, டேனியல் பாலாஜி சார் வீட்டில் தனியாக தான் இருப்பார். பெரும்பாலான நேரம் அவங்க அம்மா இருந்தாலும் மிச்ச நேரம் தனியாக தான் இருப்பார். அண்ட் நாங்கள் அவர் கூட இருப்போம். அவர் கூட நாங்கள் வீட்டில் இருந்ததை விட அதிகமான நேரம் கோயில்களில் தான் இருந்திருக்கோம். ஏன்னா அவர் ஆன்மீகத்தை அவ்வளோ லவ் பண்ணார். எப்போதுமே ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய்கிட்டே இருப்போம். அண்ட் அவர் சாமி பாடல் மட்டும்தான் அதிகமாக கேட்பார். அவரோட ஃபோன்லேயே சாமி பாடல்கள் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி பெருசாக எந்த ஒரு சினிமா பாட்டும் இருக்காது. அந்த அளவுக்கு அவர் ஆன்மீகத்தில் மூழ்கி போய் இருந்தார். இவ்வளவு ஏன், ஆன்மீகத்துக்காக தான் அவர் கல்யாணமே பண்ணாமல் இருந்தார் அப்படின்னு நிறைய முறை சொல்லியிருக்காங்க. இப்படி அவர் வாழ்நாள் முழுக்கவே சாமி பாடல்கள் தான் கேட்டுட்டு இருந்திருக்காரு. கோயில்களுக்கு தான் போயிட்டு இருந்திருக்காரு. ஆன்மீகத்துக்காக தான் இருந்திருக்காரு. ஏகப்பட்ட கோயில்கள் கட்டியிருக்காரு. இப்படி ஆன்மீகத்துக்காகவே இருந்தவர் அவர் இறந்த பிறகும் அவரோட இடத்துல ஆன்மீக பாடல்களை ஒலிக்க செஞ்சா அவரோட ஆத்மா சாந்தி அடையும், அவருக்கு அது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு அவரோட நண்பர்களும் குடும்பத்தார்களும் முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால அவரோட சமாதியில் சாமி பாடல் ஒலிக்க வைக்கிற மாதிரியான செயல்களை செய்ய போகிறாங்க. இப்போதைக்கு இந்த ஒரு விஷயம் இனிஷியல் ஐடியாவாக மட்டும்தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இன்னும் அவருக்கு கருமாதியே முடியலை. அந்த ஒரு காரணத்தினால அவரோட சமாதி கருமாதியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராப்பராக பில்டப் பண்ணி கட்டிட்டு அண்ட் அதுக்கப்புறம் அங்கே ஒரு வெளிப்பெருக்கி, அதாவது அந்த இடத்துக்கிட்ட ஒரு ரேடியோ வச்சு அதில் ஆன்மீக பாடல்கள் ஓட விடலாங்கிற ஐடியாவில் இருக்காங்களாமா. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் கம்ப்ளீட்டாக ஆன்மீகத்தில் மூழ்கி போயிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஏன் அப்படின்னா அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் அந்த ஒரு விஷயத்தை தான் அவங்க இப்போ ரெகுலராக பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இதற்கு முன்னாடி கோயில் குளம் போனது எல்லா பிக்சர்ஸையும் எடுத்து போட்டுட்டு இருப்பாங்க. அதை தொடர்ந்து இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓம் நமச்சிவாயா அப்படின்னு 100 முறை அவங்க எழுதியிருக்காங்க. அந்த ஒரு பேப்பரை ஃபோட்டோ எடுத்து அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கூடவே கோயில் போயிருக்காங்க. அந்த ஒரு பிக்சரையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆன்மீகம் தான் அமைதி தருது அப்படிங்கிற விஷயத்தையுமே அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட பர்சனல் லைஃப்பில் அடுத்தடுத்து 2-3 அடிகள் விழுந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க கம்ப்ளீட்டாக மாறிட்டாங்க. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிம்மில் தான் இருக்காங்க, ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருக்காங்க. அதே நேரம் அப்படியே ஆப்போசிட்டாக கோயில்களுக்கும் போய்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதற்கிடையில் அவங்க சினிமாவும் டைரக்ஷன் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இப்படி தான் எதுலெல்லாம் மிஸ்டேக்காக இருக்குமோ அதெல்லாம் மறுபடியும் சரி பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயங்கள்லாம் அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்லேயே அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.